சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு குட் லிசனராகவும் இருக்கணும். ஒருத்தர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ரொம்ப நாள் ஆகியும் அவரால் வந்து அந்த இதை வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ண முடியல. ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு, லிசன் பண்ணணும், நான் சொல்கிற கைட்லைன்ஸ்லாம் அப்படின்ட்டு. ஆனால் இவர் வந்து அதை வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை. ஸோ அப்போ இன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஓகே சில பேருக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லணும், இல்லாட்டின்னா அது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த டீ கப்பில் வந்து டீயை ஊற்றிட்டே இருந்திருக்காரு. அது பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏன் இவர் வழிய ஊற்றிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, அதான் ஃபுல்லாகிடுச்சுல்ல, ஊற்றுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்காம மறுபடியும் வந்து அந்த டீயை வந்து ஊற்றிட்டே இருந்திருக்காரு. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காரு, இது ரொம்ப ஆறியும் போயிடுச்சு, ரொம்ப கீழே சிந்திடுச்சு, எனக்கு வேறு ஒரு டீ கப் கொடுக்குறேன், எனக்கு புதுசாக வந்து ஊற்றுங்க, சூடாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து கரெக்டாக சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, இதே மாதிரி தான் உன்னுடைய பிரெயின் வந்து உன்னுடைய ஓன் பிலீவ்ஸ், உன்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், உன்னுடைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு இல்லையா, இதனால் ஆக்கியபைடாக இருக்குது. அதனால் நான் சொல்கிற எந்த விஷயமே உனக்குள்ளே வந்து உள்வாங்க மாட்டேங்கிற. ஸோ எம்டி யுவர் கப் அப்படின்னு சொன்னாராம். அதாவது உன்னுடைய பிரெயினில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணு, நான் சொல்கிற விஷயங்களையும் நீ உள்வாங்கினால்தான் இந்த கலையை வந்து நீ கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாராம். இதை சொன்னது வேறு யாரும் இல்லை, ப்ரூஸ் லீ. ஸோ இந்த கண்டென்ட் படிக்கிறப்போ எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது, சம்டைம்ஸ் நம்ம ஒரு குட் லிசனராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நல்ல டீ குடிச்சிட்டு எல்லாரும் நான் சொன்ன கருத்துக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. தேங்க்யூ, டேக் கேர்.